ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாட்டில் இன்டர்நெட் பயன்பாடு அதிகரித்ததின் பலனாய் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள், வங்கி செயல்பாடுகளில் ஆன்லைன் பயன்பாடும் அதிகரித்தது. இது ஒரு புறம் இருக்க, சைபர் குற்றங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்ததால் மக்கள் கவலையடைந்தனர். மொபைல் போன் வாயிலாக அப்பாவி மக்களை தொடர்பு கொண்டு அமலாக்கத்துறை, சிபிஐ அதிகாரிகள் போல் நடித்து பணம் பறிக்கும் சம்பவங்களும் அதிகரித்தன. பயங்கரவாத செயல்கள், போதைப்பொருள் கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக கூறி அப்பாவி மக்களை டிஜிட்டல் கைது செய்வதாக மிரட்டல் விடுத்த செயல்களும் நடந்தேறின. விசாரணை முடியும் வரை அவர்களின் வங்கிக் கணக்கு முடக்கப்படுவதாக கூறி அதில் இருந்த பணத்தை மோசடியாளர்கள் தங்கள் வங்கிக் கணக்குக்கு மாற்றி பலரிடம் பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டனர். அந்த வகையில் 2022ஆம் ஆண்டு 91 கோடி ரூபாயை மக்கள் இழந்தனர். 39,925 வழக்கும் பதிவாகின. 2023இல் மக்களிடம் 339 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டது. 2024இல் 1198 கோடி ரூபாய் சைபர் மோசடி நடந்தது. இது தொடர்பாக 1.23 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதையடுத்து டிஜிட்டல் பண மோசடிகளை தடுக்கவும், சைபர் குற்றவாளிகளை எதிர்கொள்ளவும் மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சைபர் குற்றம், அதில் ஈடுபடுவோர் பற்றி காலர் டியூன், விளம்பரங்கள், பிரதமரின் மனதின் குரல் உள்ளிட்டவை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் I4C எனப்படும் இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் 2019இல் உருவாக்கப்பட்டது. அதேபோல் மக்கள் சைபர் குற்றங்களை குறித்து உடனடி புகார் அளிக்க 1930 என்ற உதவி எண் அறிவிக்கப்பட்டது. மத்திய அரசின் இதுபோன்ற தொடர் நடவடிக்கைகளால் 2025இல் சைபர் குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை 17,264 ஆகவும், மக்கள் இழந்த பணம் 644 கோடியாகவும் குறைந்துள்ளது. ஆரம்ப காலத்தில் சைபர் குற்றங்களில் தனிநபர்கள் செயல்பட்டு வந்தனர். தற்போது அவை நிறுவனங்களாக மாறி மிகப்பெரிய கட்டமைப்புடன் இயங்குவதாக போலீசார் கூறினர். இவ்வகை சைபர் கிரைம் குற்றவாளியை பிடிக்கவும், குற்றங்களை தடுக்கவும் மத்திய, மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும், மக்களும் போதிய ஒத்துழைப்பு அளித்தால் விரைவில் சைபர் குற்றங்களை முற்றிலும் தடுக்க முடியும் என்றும் அதிகாரிகள் கூறினர்.